டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும், மாற்றம் அடையும். எது நெகட்டிவ்ஸ் எல்லாமே பாசிட்டிவா மாறுமே தவிர நம்ம என்ன நினைப்போம், நான் என்னோட அப்போ சுத்தி எல்லா கெட்டதையும் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அப்புறம் எப்படி நம்ம கிட்டயே ஏகப்பட்ட கெட்டது இருக்குல்ல, கெட்ட குணங்கள் ஆகட்டும் எல்லாமே இருக்குல்ல, அது எப்படி நம்ம வந்துட்டு மாற்றம் அடையிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எங்கெங்கெல்லாம் மூழ்கி குளிப்பாங்களோ அதே போல அந்த வெள்ளரிக்காயும் இது பண்ணிட்டு வருவாங்க. சரி எல்லாமே போயிட்டு வந்துட்டு நம்ம தான் நம்ம ரியாலிட்டிய உருவாக்குறோம். அப்ப என்ன பண்ணணும்? காரணம் யாரு? நான் தான். அப்ப நான் யார மாத்திக்கணும்? 50% நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மித்த 50% ஏன்னா யார் ஒருவர் அவர் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறானோ அவன் தான் மாறுறதுக்கான, அவன் சேஞ்ச் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கான்னு அர்த்தம். நீ தப்பையே ஒத்துக்கல, அப்ப எப்படி நீ மாற போற? நம்மள பாதுகாக்கிறவங்க இவங்க எல்லாமே ஹெல்பர்ஸ், சப்போர்ட்டர்ஸ். ஓகேவா? நமக்கு சப்போர்ட் பண்றவங்க. 2வது ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பித்தாமகா பத்ரிஜி சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க அம்மாவுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். சோ நம்ம அதீஷா அவர்களின் அபாரமான ஞானத்தை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அழகா தென்னந்தெளிவா ஒவ்வொரு சூத்திரமா ஒவ்வொரு கமெண்ட்ரியா அவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? சோ சாப்டர் வைஸா நம்ம வந்துட்டு பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அதுல ஒரு பங்கா நேத்து நம்ம என்ன பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுன்னா, நம்ம வந்து ரிசீவ் பண்ற தத்துவம், அக்செப்ட் பண்ற தத்துவம் வந்து முதல்ல நம்ம கிட்ட இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? சோ அப்போ சோ இதுவும் என்னது, அப்போ சுத்தி எல்லா கெட்டதையும் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அப்புறம் எப்படி நம்ம கிட்டயே ஏகப்பட்ட கெட்டது இருக்குல்ல, கெட்ட குணங்கள் ஆகட்டும் எல்லாமே இருக்குல்ல, அது எப்படி நம்ம வந்துட்டு மாற்றம் அடையிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்போ வந்துட்டு உக்காந்து நம்ம கிட்ட இருக்கிற குணங்களாக எமோஷன்ஸ லைக் கோபமா, பொறாமை இருக்கா, ஜெலசி இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே நம்ம உக்காந்து கவனிச்சோம் அப்படின்னா, இஃப் சப்போஸ் நம்மளோட ஹார்ட் வந்துட்டு அந்த 12 பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்போ கிளீனா இருந்து நம்ம வந்துட்டு ஓப்பனா இருக்கு அப்படின்னா அந்த ஹார்ட் வந்துட்டு என்ன பண்ணும், அந்த கவனிக்க 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 அது கிளீன் ஆகி அதனால நம்மளோட கோபம் வந்துட்டு அன்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அன்பா மாறும், மாற்றம் அடையும். அதே போல பொறாமை வந்துட்டு கருணையா மாற்றம் அடையும். அப்சர்வ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அது வந்துட்டு கம்மி ஆகுறதோ இது ஆகுறதோ ஆகாது, ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும், மாற்றம் அடையும். எது நெகட்டிவ்ஸ் எல்லாமே பாசிட்டிவா மாறுமே தவிர நம்ம என்ன நினைப்போம், நான் என்னோட என்னோட கெட்ட குணங்கள் எல்லாம் போயிடணும், நான் வந்து பியூரா மாறணும் அப்படின்னா புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் அங்க வந்து நதிகள்ல எழுந்தா மூழ்கி எழுந்தா 3 வாட்டி மூழ்கி எழுந்தா எனக்கு எல்லாமே நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படிதானே ஜென்ரலா எல்லாரும் அவ்வளோ இல்ல, அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணணும், அந்த பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு போறதை விட அங்க போனா ஏதோ புண்ணியம் வந்துடும், அங்க போனா நம்ம நல்லவங்களா மாறிடுவோம் அப்படின்ட்டு போறவங்க தான் நிறைய பேர் மாஸ்டர். சோ இதுக்கு ஒரு குட்டி கதை வந்து நான் வந்துட்டு சொல்றேன். என்னன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவரை வந்துட்டு அங்க இருக்கிற பிராமணர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி புண்ணிய கஷேத்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு தீர்த்த யாத்திரைகளுக்கு எல்லாம் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல என்னால கை கால்லாம் கொஞ்சம் வலிக்குது, கால்ல இந்த சிச்சுவேஷன்ல என்னால வர முடியாது, ஒரு வேலை செய்யுங்க, என்ன பதில் என் பதில் இது குக்கும்பர் இருக்கு இல்லையா, அந்த குக்கும்பரை எடுத்துட்டு போங்க. சோ நீங்க எங்கெங்கெல்லாம் மூழ்குறீங்களோ, எங்கெங்கெல்லாம் இது பண்றீங்களோ அதே இடத்துல இதையும் 3 வாட்டி, இப்போ நீங்க 3 வாட்டி மூழ்கி எழுறீங்க இல்லையா, இதையும் 3 டைம்ஸ் வாட்டர்ல மூழ்கி மூழ்கி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ என்ன ஏன் பதில் தானே அதுக்கு குடுத்து அனுப்புறேன். சோ வெள்ளரிக்காய எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்துட்டு இது பண்ணுங்க, சோ தட் நாவே மூழ்கின மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்.
ஓகே டன். அவங்க எல்லாமே போறாங்க. எங்கெங்கெல்லாம் அவங்க எல்லாம் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு எல்லா புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் போவாங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் மூழ்கி குளிப்பாங்களோ அதே போல அந்த வெள்ளரிக்காயும் இது பண்ணிட்டு வருவாங்க. சரி எல்லாமே போயிட்டு வந்துடுவாங்க ராமகிருஷ்ண அவர்கள் கிட்ட. வந்துட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, சரி வந்துட்டீங்க. ஓகே. அந்த வெள்ளரிக்காய கட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க கட் பண்ணி சாப்பிடுவாங்களா யாராவது? சாப்பிட மாட்டாங்க. எல்லாரும் துப்பிட்டாங்களாம். அப்போ ராமகிருஷ்ணா அவர்கள் சொல்றாரு, ஒரு வெள்ளரிக்காய் இல்லையா? அதோட கசப்பு தன்மையையே அந்த புண்ணிய புண்ணிய கஷேத்திரங்கள், அந்த ஜோதிர்லிங்கா, அந்த தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல. ஆனா, அப்படி அதுவும் அது நேச்சர்லயே வளர்ந்தது. இல்லையா? அந்த வெள்ளரிக்காயில ஒரு வெஜிடபிள் தானே. சோ நேச்சர்லயே வளர்ந்த அதையே அதால குணப்படுத்த முடியல. ஓகேவா? அந்த கசப்பு தன்மை அப்படிங்கிறது. அதையே பண்ண முடியாத போது, நம்ம போய் மூழ்கி எழுந்தா நம்மளோட குணங்கள எப்படி அது போக வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க மாஸ்டர்ஸ், லைக் இப்போ அதையே பண்ண முடியல. சோ இங்க அவர் என்ன சொல்றாரு? நம்ம புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் மூழ்கினாலோ, தீர்த்த யாத்திரைகளுக்கு போனாலோ, ஜோதிர்லிங்காக்கு போனாலோ, நதியில மூழ்கி எழுந்தாலோ, நம்ம கெட்ட குணங்கள் மாயம் ஆகாது. அது போகாது. எப்ப போகும் அப்படின்னா, நீ ஒரு இடத்துல உக்காந்து உன்னோட எமோஷன்ஸ, உன்னோட குணங்கள நீ அப்சர்வ் பண்ணும்போது, அப்சர்வ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா உன்னோட நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பாசிட்டிவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெளிவா எடுத்து சொல்றாரு. அதோட இதுவே போக முடியல. அப்ப நம்மளோட குணங்கள மாத்துமா அது? முடியாது இல்லையா? சோ நம்ம அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? எங்க போனாலும் நம்மளால எதுவுமே மாறாது. எதுவுமே நம்மள மாத்தாது. நம்ம மாறணும். நம்ம இப்படி அப்சர்வ் பண்ணி தியானம் செய்ய 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 அப்சர்வ் பண்ண பண்ணதான் நம்ம கெட்ட குணங்கள் எல்லாமே மாற்றமடைந்து நல்ல குணங்களா மாறும் மாஸ்டர்ஸ். அதுதான் நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நீ ரிசீவ் பண்ணிக்கிட்டனா, அது நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணா, இங்க எல்லாம் பாசிட்டிவ் திங்ஸும் மாறிடும். அத நீ எப்பயுமே ஸ்ப்ரெட் பண்ணன்னு வச்சுக்கோ எல்லார்கிட்டயும். ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பாசிட்டிவிட்டி இந்த நேச்சர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே மாஸ்டர்ஸ். அடுத்து 2வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, செகண்ட் சூத்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா பழியையும் ஒருத்தர் மேலேயே தள்ளிடு அப்படின்னு சொல்லி. என்ன எல்லா பழியையும் ஒருத்தர் மேலேயே தள்ளுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் லைக் யார் மேல சரி அந்த எல்லா பழி எல்லாருக்கும் தெரியும். பழியெல்லாம் ஒருத்தர் மேலேயே அப்படின்னா யார் அந்த ஒருத்தர்? நம்ம அம்மா அப்பாவா? இல்ல நம்ம கணவரா? இல்ல மனைவியா? இல்ல நம்ம குழந்தைங்க மேலயா? இல்ல யார் மேல தள்ளுறது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். ஓகே, மேபி நம்மள எல்லாரையும் இது பண்ணத கடவுள் மேல தள்ளிடலாமா? அவரு அந்த பழிய அவர் மேல எதுக்கு நம்ம தள்ளணும் இல்லையா? சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒருத்தர் யார் அப்படின்ற கொஸ்டின் போட்டுக்கிட்டா அது நம்ம தான். ஏன் எல்லார் பள்ளியையும் என்ன அவன் தான் திட்டினா, அவன் தான் ஹர்ட் பண்ணா, அவன் தான் என்ன தப்பா பேசினா, ஆனா அந்த பழி அவன் மேல போடாம என் மேல போட்டுக்க சொல்றீங்களே அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஓகேவா? சோ அப்போ ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மாற்றம் அடைய ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா, நம்ம சொல்வோம், நம்ம ஆக்சுவலா நம்ம லைஃப்ல நம்ம பழிய நம்ம மேல போட்டுப்போமா? நெவர். கண்டிப்பா மத்தவங்க மேலதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்வான்? அவனுக்கு மேக்ஸ் ஆக்சுவலா வராது. ஆனா என்னோட மேக்ஸ் டீச்சர் சரியில்ல. அதனாலதான் எனக்கு மேக்ஸ் இப்படி ஆகுது. ஓகே. அப்புறம் அவனுக்கு நல்ல மார்க்ஸ் வரலன்னு வச்சுப்போம். இந்த இந்த இடத்துல எஜுகேஷன் சிஸ்டமே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. சோ பள்ளிய இங்க யார் மேல போட்டாங்க? அங்க டீச்சர் மேல, இங்க எஜுகேஷன் சிஸ்டம் மேல. அதுக்கப்புறம் பெரியவங்க கிட்ட அப்புறம் எங்க அம்மா அப்பா என்ன சின்ன வயசுலயே நல்லா வளர்த்திருந்தா நான் இந்த நிலையில இருப்பனா? இப்போ அவன் தப்பான இதுல இருக்கலாம். ஆனா பழிய யார் மேல போட்டாங்க? அம்மா அப்பா மேல. அதுக்கப்புறம் என்னோட டைமே சரியில்லை, அவனுக்கு கெட்டது நடக்கிறதுக்கு காரணம் அவன் இல்லையாமா, அவனோட டைம் மேல போட்டாங்க. அப்புறம் எனக்கு 7.5 சனி இருக்கு, அதனாலதான் எனக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ட்ராலஜி லைக் ஜாதகம் மேலயோ அவனோட சனி மேலயோ போட்டுடுறது. சோ நீங்க எல்லாமே திங்க் பண்ணுங்க மாஸ்டர்ஸ். நம்ம எது நமக்கு நடந்தாலும் அதுக்கு நம்ம பக்கத்துல இருக்கவங்க மேலயோ
நம்ம வந்து தேடுவோம் பழிய அவங்க மேல போடுறதுக்கு. கரெக்டா? சோ இது நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். எனக்கு ஜென்ரலா நடக்கிறது இது. கரெக்ட்டா? நமக்கு ஏன்னா இந்த ஞானம் தெரியாது. சோ நம்ம ஈஸியா எல்லாரும் யார் சொன்னாலும் இப்படிதான் சொல்லுவாங்க. கரெக்ட்டா? ஆனா, இங்க நம்ம என்ன ஆன்மீகத்துல வந்து தியானம் கத்துக்கிட்டு, ஞானத்த கத்துக்கிட்ட பிறகு, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட்டா? அப்போ நமக்கு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம தான். அப்ப நம்ம யார ப்ளேம் பண்ணணும்? யார் மேல பழிய போடணும்? அப்படின்னா, நம்ம மேல தான். அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே மத்தவங்க காரணம் இல்ல. அதனாலதான் பத்ரிஜி சார் எப்பயுமே சொல்வாரு இல்லையா? நோ ப்ளேம், நோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அத்தீஷா அவர்கள் சொல்றதும் ஒண்ணுதான். பத்ரிஜி சார் சொன்னாலும் ஒண்ணுதான். உண்மை அப்படிங்கிறது ஒண்ணுதான் மாஸ்டர்ஸ். நம்ம தான் நம்ம ரியாலிட்டிய உருவாக்குறோம். அப்ப என்ன பண்ணணும்? காரணம் யாரு? நான் தான். அப்ப நான் யார மாத்திக்கணும்? என்னதான் நான் மாத்திக்க ட்ரை பண்ணணும். அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனாலதான் அத்தீஷ் அவர்கள் என்ன சொல்றாங்க? பழிய ஃபுல்லா ஒருத்தர் மேலேயே தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒருத்தர் யாரோ இல்ல, நம்ம தான். சோ அப்ப இனிமே அவேர்னஸோட இருந்து நம்ம வந்து ஏன்னா மாஸ்டர்ஸ் தப்பு பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? இப்போ நம்ம மத்தவங்களுக்கு சொல்றோம். அவன் அப்படி, இவ இப்படி, அவனுக்கு ரொம்ப கோவம், அவன் அப்படின்னு. நமக்கு இல்லையா கோவம்? நம்ம கிட்ட ஒரு கெட்ட குணம் இல்லையா? நம்ம அப்சர்வ் ஒரு இவ்ளோ கெட்ட குணங்கள் நம்ம கிட்ட இருக்கும். அவ்ளோ வந்து நமக்கே ரீகலெக்ட் பண்ணிப்போம். இதுக்கு ஒரு குட்டி நடந்த கதை பாருங்க மாஸ்டர்ஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு நாள் வந்துட்டு போகும்போது அங்க ஒரு ஊர்ல வந்து ப்ராஸ்டிடியூட்ட போட்டு கல்லால ஃபுல்லா அடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ ஜீசஸ் கிரைஸ்ட் போய் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் தப்பே செய்யலையோ அவங்க மட்டும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த ஊர்க்காரங்க எல்லார் கையில இருக்க கல்லையும் கீழே தூக்கி போட்டுடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ, நம்ம என்ன நினைக்கிறோம்? மத்தவங்கள சொல்றது கிடையாது. முதல்ல நம்ம என்ன பண்றோம்? அவங்களையே ப்ளேம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது எல்லாமே இன் டெப்த்தா பாத்தீங்கன்னா, நம்ம கூட ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? முதல்ல மாஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் திங் நான் தப்பு பண்றேன். நான் ப்ளேம் பண்றேன். கரெக்ட் தான் மேம். கரெக்ட் தான். அப்படின்னு நான் ரியலைஸ் ஆகுற பாத்தீங்களா? எனக்கு நான் ஒத்துக்கிற பாத்தீங்களா? யாருக்கிட்டயும் சொல்லிக்க தேவையில்ல. நமக்கு நம்ம உண்மையா இருந்து ஒத்துக்கிட்டாலே அங்க ஹாஃப் நீங்க பாஸ் ஆன மாதிரி தான். சோ 50% நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மித்த 50% ஏன்னா யார் ஒருவர் அவர் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறானோ அவன் தான் மாறுறதுக்கான அவன் சேஞ்ச் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கான்னு அர்த்தம். நீ தப்பையே ஒத்துக்கல அப்ப எப்படி நீ மாற போற? சோ நான் யார் ஒருத்தர் நான் அவங்க செஞ்ச தப்ப ஒத்துப்பாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க 50% அவங்க பாஸ் ஆன மாதிரி தான். ஈஸியா அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணியிருப்பான். எனக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க. இவங்க கூட எல்லாம் நான் எப்படி ஆ கிரேட்ஃபுல்லா நன்றி உணர்வோட தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்னா எப்படி மேம்? அப்படின்னா, நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த பூமிக்கு வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 ஆட்கள 2 கைண்ட் ஆஃப் பீப்பிள நம்ம கூட கூப்பிட்டுட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் யாரு அப்படின்னா சப்போர்ட்டர்ஸ். சப்போர்ட்டர்ஸ்னா நமக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்றவங்க. நமக்கு எல்லா இடத்துலயும் ஹெல்ப் பண்றவங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே வந்து நிக்கிறவங்க. நம்ம அம்மா, அப்பா நம்மள பாதுகாக்கிறவங்க. இவங்க எல்லாமே ஹெல்பர்ஸ், சப்போர்ட்டர்ஸ். ஓகேவா? நமக்கு சப்போர்ட் பண்றவங்க. 2வது ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரகிளர்ஸ். நம்ம வந்துட்டு நம்மள கஷ்டப்படுத்துறவங்க, நம்மள துன்புறுத்துறவங்க, நம்மள ப்ளேம் பண்றவங்க, நம்மள ஹர்ட் பண்றவங்க. ஓகேவா? நம்ம எல்லாரையும் தான் இந்த 2 பேர கூப்பிட்டுட்டு வந்திருப்போம். நம்ம கூடயே லைக் அவங்க யார் வேணா இருக்கலாம். சப்போர்ட் பண்றவங்க அம்மா, அப்பாவா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிளர்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா யாரு வேணா, ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், சொந்தத்துல யாரு வேணா இருக்கலாம். ஆனா 2 கைண்ட் ஆஃப் பீப்பிள். ஒண்ணு சப்போர்ட்டர், இன்னொருத்தர் ஸ்ட்ரகிளர். நான் எனக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் மேம். ஆனா என்ன கஷ்டப்படுத்துறவங்களுக்கு நான் ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்? நான் அவங்க கூட ஏன் கிரேட்ஃபுல்லா இருக்கணும்? அவங்களுக்கு ஏன் கிரேட்ஃபுல்லா இருக்கணும்? அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனா உண்மையா நீங்க தேங்க்ஃபுல் இன்னும் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவங்களுக்காக தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இப்ப வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஒருத்தன் ஒரு பணத்திலயோ எதுலயோ துரோகம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஃபுல்லா நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஓகேவா? சோ உங்களுக்கு அவன் மேல கோவம் வருமா?
இல்ல தேங்க்ஸ் சொல்லிப்பீங்களா அவனுக்கு? உங்களுக்கு கோவம் தான் வரும். கண்டிப்பா நமக்கு லைக் நமக்கு எவ்வளவு நஷ்டம் பண்ணிட்டான், எவ்வளவு நம்ம பணத்தை இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நமக்கு கோவம் வரும். ஆனா, உண்மையா நம்ம அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு வழியில. ஏன் அப்படின்னா, நம்ம எப்பவோ நம்ம பாஸ்ட்லயோ, முன்ன ஜென்மங்கள்லயோ நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ பண்ணியிருப்போம். அது அவன் மூலமா நம்ம வந்துட்டு கடன கழிச்சுட்டோம். அவன நமக்கு துரோகம் பண்ணி, நம்ம பணம் இது பண்ணி, நமக்கு அங்க நம்ம கர்மா தொலைஞ்சிருச்சு. அக்கார்டிங் டூ கர்ம சித்தாந்தம். நம்ம கர்மாவ நம்ம இங்க வர்றதே எதுக்கு? நல்ல நல்ல இது பண்றது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்மளோட வரும்போது நம்ம மட்டுமா வந்திருப்போம். நம்மளோட கர்மாவ வந்துட்டு எடுத்துட்டு வந்திருப்போம் இல்லையா? சோ, அந்த கர்மா அனுபவிக்கிறதுன்னா யாரால? இந்த ஸ்ட்ரகுலர்ஸால தான். நம்மள ஹர்ட் பண்றவங்களால தான். ரொம்ப திட்டுவாங்கன்னு வச்சுப்போம். அப்ப வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆகும். ரொம்ப இதுவாகும். அப்ப நம்மளும் ஒரு நாள் திட்டிடுவோம். ஓகே. 2வது தடவையும் அவன் ஹர்ட் பண்ணுவான். 2வது தடவையும் திட்டுவோம். 3வது தடவை ஹர்ட் பண்ணுவான். இந்த ஸ்பீச்லாம் கேட்டிருப்போம்ன்னு வச்சுக்கோங்க. 3வது தடவையும் திட்டுவான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம். நமக்குள்ள நம்ம அழுந்துட்டு, நமக்குள்ள நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். 4வது தடவையும் திட்டுவான். ஹர்ட் பண்ணுவான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அட போடா நீ என்ன வேணா சொல்லிக்கோன்னு விட்டுடுவோம். அதுக்கப்புறமும் ஹர்ட் பண்ணுவான். அப்ப என்னன்னா, பொம்மைய பாக்குற மாரி, ஒரு சினிமாவ பாக்குற மாதிரி இப்படி கை வச்சுட்டு, அழகா நம்ம அவன ரசிச்சுட்டு இருப்போம். விச் மீன்ஸ் சாட்சியா இருப்போம் அங்க. எந்த ஒரு ரியாக்ஷன், எந்த ஒரு உள்ள ஒரு ரியாக்ஷன் இன் த சென்ஸ் ஃபேஸ்ல மட்டும் கிடையாது. உள்ள கூட நமக்கு எந்த ஒரு ஃபீலிங் இருக்காது. ஏன்னா, நமக்கு தெரியும். அவன் அப்படி பண்ணா அது யாருக்கு? அவனுக்கு தான் அந்த இதே தவிர, பிளஸ் அவன் நம்ம அப்படி பண்ண நமக்கு இங்க கர்மா எல்லாம் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அவன் திட்டும்போது என்ன ஆனீங்க நீங்க? நீங்களும் திட்டுனீங்க. லாஸ்ட்டா அவன் அப்படியே தான் இருக்கான். அவன் அப்படியே தான் இருக்கான். ஹர்ட் தான் பண்றான், திட்டுறான். நீங்க என்ன ஆயிட்டீங்க? சாட்சியா மாறிட்டீங்க. அப்ப பாருங்க மாஸ்டர்ஸ், திட்டுறவங்கள இருந்து கோவப்படுற நம்மள வந்துட்டு சாட்சியா நம்மளோட ஹை லெவல்ல கொண்டு போனது யாரு? அந்த எதிர்த்த ஆள் தான். சோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் மாஸ்டர்ஸ். அதனாலதான் சொல்றது, நம்மள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் நம்ம அம்மா அப்பாவை எடுத்துக்கோங்க. பையன் இருக்கான். அட என் பையனுக்கு கஷ்டமே ஆகக்கூடாதுன்ட்டு அவன் ஹோம்ஒர்க்க அவங்களே பண்றது, அவனுக்கு ஊட்டி விடுறது, அவனோட வேலையெல்லாம் மிச்சம் ஆகணும், அவன் பாவம் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்றது, இப்படி பண்ண பாருங்க, சப்போர்ட்டர்ஸ் கூட சப்போர்ட்டர்ஸ்ல இருந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கெடுதல் தான். ஏன்னா அவங்க அவ்வளவு சப்போர்ட் பண்ணி அவங்கள அவ்வளவு ப்ரொடெக்டிவா இருந்து ஒரு நாள் கண்டிப்பா நம்மள டிபெண்டா மாத்திருவாங்க. ஓகேவா? சோ நம்மள மத்தவங்க மேல சார்ந்து இருக்கிற மாதிரி ஆயிடும் நம்ம வாழ்க்கை. ஏன்னா எல்லாமே அவங்களே பண்ணிடுறாங்க. சோ அவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஓகேவா? ஒரு பிரயோஜனம் இல்ல இன் த சென்ஸ் அவங்களால இந்த டிபெண்டன்சி கூட நமக்கு வந்துருமே தவிர, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடிகார அப்பா இருக்காங்க. இல்ல குடிகார ஏதோ ஒண்ணு. நம்ம வீட்ல பெரிய பிரச்சனை இருக்குன்னா, அவங்க பாருங்க தன் உழைப்புல இண்டிபெண்டன்ட்டா எப்படி சக்சஸ்ஃபுல்லா வளருறது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ட்டா வளருறது அவன் கத்துப்பான். ஓகேவா? ஆனா எந்த கஷ்டம் இல்லாம சுகமான அம்மா, அப்பா, சுகமான ஹஸ்பண்ட், சுகமான வைஃப், சுகமான இன்லாஸ் இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா, நீ என்ன கத்துப்ப? ஒண்ணுமே கத்துக்க மாட்டோம். ஆனா, இந்த ஸ்ட்ரகுலர்ஸால, ஹர்ட்டர்ஸால நமக்கு ஒண்ணு கத்துக்கிறோம். செம்மையா ஒரு குணமே பாருங்க. நம்ம கோவப்படுற ஆளா இருந்து சாட்சியா மாறி அந்த தைரியசாலியா, பிரேவா இருக்கிற குணத்துக்கு கொண்டு வராங்க அவங்க. ஓகேவா? இண்டிபெண்டன்ட்டா எப்படி இருக்கணும்ன்றது கத்துக் குடுக்குறாங்க. அவங்களாலதான். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட கர்மாவையும் அவங்க என்ன பண்றாங்க? கழிக்கிறாங்க. நம்ம கர்மாவையும் ரெடியூஸ் பண்ணிக்க முடியுது. இத்தனை ஹெல்ப் பண்றவங்க, அப்ப அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ்ஃபுல் சொல்லணுமா இல்லையா? அவங்களுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணுமா இல்லையா? சோ பாருங்க, எவ்ளோ அழகா ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் ஈஸியா லிங்க். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2வதுல என்ன சொன்னாங்க? பழியெல்லாம் நம்ம மேல போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் மேலயே அது நம்ம தான். அதுக்கப்புறம் பாருங்க, போட்டுக்கிட்டு நம்ம நல்லா இதான உடனே எல்லாரோடையும் கிரேட்ஃபுல் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டர் ஸ்பீச் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்டிருப்பேன். இல்ல நான் வேற பத்ரிஜி சார் கிட்ட இருந்த ஞானத்தை நான் கேட்கிறேன்னு வச்சுப்போம். சரி கேட்டுட்டு இருக்கோம் எல்லாம் ஃபைன். அப்போ இப்ப நம்ம நினைப்போம், ஓகே இனிமே வந்துட்டு நான் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிச்சிடுறோம். ஓகே. கேட்கும்போது ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும், கேட்க இனிப்பா இருக்கும், எல்லாமே ஃபைன். ஆனா அவமானம் வந்தா அந்த எமோஷனை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் அங்க வந்துட்டு மௌனம், சைலண்டா இருக்கணும். ஆர்கியூ பண்ணக்கூடாது திரும்ப. ஓகேவா? வீட்டுக்கு வந்துடணும். சைலண்டா இருக்கணும். நமக்குள்ள அவன் திட்டின ஆட்களை
ஆளை மறந்துடணும். அவனோட நமக்கு அந்த டைம்ல என்ன எமோஷன் இருக்கு, இப்போ என்ன எமோஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கவனிக்கணும். ஒருவேளை வருத்தம் இருக்கா, வெறுப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க ஆரம்பிக்கணும். இல்ல அந்த அவமானப்படுற டைம்ல நமக்கு இந்த பாயிண்ட் கேட்டிருக்கோம், அந்த டைம்க்கு ஞாபகம் வரலன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம கேட்டு என்ன பிரயோஜனம்? அந்த டைம்க்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஞாபகம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா மனனம் உங்களுக்கு திரும்ப 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 ரிவிஷன் இருக்கணும். நம்ம வந்துட்டு இந்த ஜென்மத்திலே தெரிஞ்சுக்கிட்டோமா, ஓகே இவ்வளவு நாள் எனக்கு இவ்வளவு பெரிய ஞானம் தெரியல, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மவே சபாஷ் சொல்லிட்டு நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். ஓகே நம்ம வந்துட்டு லைக் எவ்வளவு ஒரு பெரிய ஞானத்தை தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளவு ஜென்மாச வந்துட்டு ஸ்கிப் பண்ண போறோம், பைபாஸ் பண்ண போறோம். பைபாஸ் பண்ண ஒரு ஜென்மத்தை தாண்டினாலே ஸ்கிப் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம். நம்ம இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய சாதனை செஞ்சோம், எவ்வளவு ஜென்மங்கள் நம்ம வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். மேபி இதே ஜென்மத்தை வந்துட்டு நம்ம லாஸ்ட் ஜென்மாவை கூட ஆக்கிக்கலாம். அதுக்கு தேவை என்னன்னா சாதனை. நம்ம தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் தியானம் பண்ணி அந்த ஞானத்தை எல்லாம் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அது சாதிக்க முடியும் மாஸ்டர்ஸ். சோ அதுதான் அத்தீஷ் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க.